எல்லோருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம். ஒர்க் ஃபார் ஒர்க் சேக் அண்ட் ஒர்ஷிப் ஃபார் ஒர்ஷிப் சேக். வேலையே வேலையாக செய்யுங்கள், இறை வணக்கத்தை இறை வணக்கமாக செய்யுங்கள். மிகவும் எளிமையாக தெரிகிறது, ஆனால் இதன் உள்ளே கொஞ்சம் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. வேலையே வேலையாக செய்யுங்கள், வேலையை அதனால் கிடைக்கும் பயனுக்காக நினைத்து செய்யாதீர்கள். வேலை செய்யும்போது அதை அனுபவித்து செய்யுங்கள். வேலை செய்யும்போது அதை அனுபவித்து செய்யுங்கள். அந்த அனுபவம் தான் நீங்கள் செய்யும் வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கூலி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வேலை செய்வதனால் கிடைக்கும் இன்பம், மகிழ்ச்சி, இல்லை ஒரு அமைதி, ஒரு திருப்தி, அதுவே அந்த வேலையின் கூலியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வேலையினால் கிடைக்கும் பலனை நீங்கள் எதிர்பாராதீர்கள். இதைத்தான் பகவத்கீதையும் கூறுகிறது. நீ செய்யும் வேலையின், செய்யும் கடமையின், செய்யும் கர்மாவின் பலனை எதிர்பார்க்காதே, அதை நினைப்படுத்திவிடு. ஆனால் நிச்சயமாக நாம் செய்யும் எல்லா வேலைக்கும் ஒரு பலன் உண்டு. அது எப்பொழுது, எப்படி கிடைக்கும், எவ்வாறு கிடைக்கும் என்பது இறைவன் கையில் இருக்கிறது. எனவே அதை இன்று உடனே வருமா வராதா என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் எந்த வேலை செய்தாலும் அதை நாம் அனுபவித்து முழு கவனத்துடன் செய்யும் பொழுது நமது மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவியுங்கள். அதையே அந்த வேலைக்கு நமக்கு கிடைக்கும் கூலியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஒர்க் ஃபார் ஒர்க் சேக். வேலையை வேலைக்காக செய்யுங்கள், வேறு எதற்காகவும் செய்ய வேண்டாம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வர்ஷிப் ஃபார் வர்ஷிப் சேக். அதே போல் தான் இறைவனை வணங்குவதும் இறை வணக்கமாக செய்யுங்கள். இறைவனை வணங்கும் பொழுது நமக்குள் ஒரு அமைதியும் ஒரு இன்பமும் பரவுகிறது. இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு அமைதி, இன்பம், நிம்மதி எல்லாம் கிடைக்கின்றன. அதற்காகவே மட்டும் இறைவனை வணங்குங்கள். இறைவனை வணங்குவதால் இறைவன் நமக்கு அதை கொடுப்பான், இதை கொடுப்பான் என்று எதையும் இறைவனிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டாம். இறைவனுக்கு தெரியும். எப்படி ஒரு தாய்க்கு குழந்தைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெரியுமோ அதே போல் இறைவனுக்கு நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று அவனுக்கு தெரியும். வேண்டுவதை கொடுத்து கொண்டே இருப்பான். எப்பொழுது எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நேரத்தில் அதை தவறாக இறைவன் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பான். அதே போல் எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையில்லையோ அதையும் அவன் தவறாமல் எடுத்து கொண்டிருப்பான். எனவே இறைவன் கொடுப்பதையும் எடுப்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் எதை கொடுக்கிறானோ கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதை எடுக்கிறானோ எடுப்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டும் இறைவன் செயலை என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வாருங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நமது மந்திரம்: அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நாளில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.